ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு பர்த்டே. இன்றைக்கி மார்னிங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விஷயம் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இவர் பேரில் வந்து அன்னதானம் ரெடி பண்ணி இவர் கையாலேயே எல்லாருக்கும் வந்து பரிமாற விட்டுருக்காங்க. அது கேள்விப்பட்டோன்னே மார்னிங்கே ஒரு மாதிரி வந்து பயங்கர நெகிழ்வாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் ஆஃப்டர்நூனாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே வந்து ஹோட்டலில் இவர் லஞ்சு கொடுக்க போகிறாரு. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்குன்றதுனால நீ நாட்டுக்கோழி கிரேவி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு தரியான்னு கேட்டிருந்தாரு. ஓகே சொன்னோன்னே ஒரு 2 நாட்டுக்கோழி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதை தாங்க இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ஹானர் பண்ணுறது அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் அவங்க பேரில் வந்து ப்ரேயர் பண்ணி அவங்க மூலமாகவே வந்து அன்னதானம் கொடுக்கறது, அதுவும் இந்த மழை இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோட்டோரத்தில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து இவங்க காலையில் வந்து அன்னதானம் கொடுத்தப்ப அவங்க எல்லாருமே மனசு நிறைஞ்சு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, பசியோடு இருந்தோம், நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துறது அப்படிங்கிறது உண்மையிலே எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் இல்லையா. கோயிலுக்கு போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி நமக்கு கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஈக்குவலானது தான் இந்த மாதிரி வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறது. நிறைய டைம் யோசிச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து அன்னதானம்லாம் வந்து கொடுக்கணும் பசங்க பர்த்டேக்கு, நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அப்படின்னு. ஆனால் என்ன ரீசனும் தெரியல, தள்ளி தள்ளி போயிடும். இந்த தடவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அது நடந்தது வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்லேயும் லஞ்ச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.